அது ஓகே, அவர் சொன்னது கரெக்ட் தான். நார்மலா சேனல்ல இருந்து என்ன ரியல் தானே கூப்பிடுறாங்க, அததான் அவர் சொன்னாரு. அது ஒரு அன்புல சொன்னாரு, நல்லா இருந்தது எனக்கும் கேட்கும் போது. சமீபத்துல இங்க சினிமாவிலதான் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் நிறைய ஆகுது, உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய நடிகர் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. ஒருவேளை அவங்களெல்லாம் கூப்பிட்டு காமிச்சீங்கன்னா சேரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனா சினிமான்றதுனால வெளில தெரியுதுங்க. நாங்க இந்த படத்துக்கு ரிசர்ச் பண்ணப்ப அதிகமா டைவர்ஸ் கேசஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது நிறைய கேஸ் கட்டெல்லாம் வாங்கி படிச்சோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது. சினிமான்றதுனால வெளில தெரியுது, மற்றதெல்லாம் வெளில தெரியல, அவ்வளவுதாங்க. அந்த ரிசர்ச் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைவர்ஸ் கேஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன காரணங்களுக்காக இருந்தது. அது என்னன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினாவே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதெல்லாம் கேட்டுதான் படம் நல்ல படத்தை போட்டு காமிப்பாங்கல்ல. ஆமாண்ணே. இந்த மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு கோர்ட்டே உங்க படத்தை பரிந்துரை பண்ணணும்னு நான் நன்றி நன்றி. ஆனா ஆண்ன்றத ஜென்ரலா எல்லா ஆண்களையும் குறிக்கும். கல்யாணம் ஆன ஆண்களை குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தாலி ஆண் மேல சுத்தி அது உடையிற மாதிரி. ஆமாங்க 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 ஆமாங்க. ஆனா ஒவ்வொருத்தரோட பார்வையை பொறுத்துனேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு கட்டுறவங்களுக்கு அது பிடிச்சிருக்குண்ணே, இது வேணான்னு சொல்றவங்களுக்கு அது வேணான்னு. அதுல நம்ம எதுவுமே ஆமா ஆமா. ஆனா அவர் இந்த கேரக்டரா வாழ்ந்துட்டாருண்ணே ஒருத்தர். கண்டிப்பா கண்டிப்பா. கடைசியில இவர் சொல்லிருப்பாருல, அது ரைட்டர் தானே. அதுல கடைசியில அதானே, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் பெர்ஃபெக்டா காட்டிக்கிறதுக்காக ஒரு முகத்திரையை போட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாம தான் இங்க வந்து நிக்கிறாங்கன்னு கடைசியில சொல்லியிருப்பேன். அதோட இனிஷியல் ஸ்டேஜ் தானே அதானே. சரிமா சாரிமா சரிமா சாரிமா. நன்றி நன்றி. வந்த எல்லாரும் காந்தி பிறந்தவரும் நாங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க இந்த படம் சேர வேண்டிய இடம், அந்த படம் அதுவா சேரும். வேற ஒரு படம். நன்றி. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டைனர், குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட தனியாவும் போலாம். எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி.